இப்படிலாம் என்ன பார்க்க போறோம்னா பப்ளிக்ல சில கப்புள்ஸ் பண்ண கன்றாவியான சம்பவங்களையும் போன வாரம் நடந்த காமெடியான சம்பவங்களையும் தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அட பாவி பலூன் உடனே என் வீட்டு சேரை உடைச்சிட்டு போறானே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்பலாம் வீடியோ போடுறோம் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மாப்ள செவுரு சாய போதுடா, இதுக்கு மேல தாங்க முடியல, நான் இந்த வழியா எஸ்கேப் ஆயிடுறேன், நீ எஸ்கேப் ஆயிடு. எப்படி தப்பிச்ச மாட்டியா? இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க போ வீடியோக்குள்ள போலாம். இங்க நிக்கிற இந்த பையன் திடீர்னு இங்க ஓடுறான் அங்க ஓடுறான். என்னடான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள நுழையலாம், காட்டுக்குள்ள நுழையலாம், ஸ்கூலுக்குள்ள நுழையலாம், காலேஜுக்குள்ள நுழையலாம், ஏன் கோயிலுக்குள்ள கூட நுழையலாம். ஆனா இந்த பையன் எங்க நுழைஞ்சான்னு தெரியுமா? பால் குடித்தால் உன் எலும்புக்கு பலம், பால் குடித்தால் உன் தேகம் மின்னும். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா நல்லா குடி. தம்பி 10 நிமிஷத்துல எல்லா இடத்தையும் கொத்தி முடிச்சிடணும், சரியா? அண்ணே இப்ப பாருங்க 2 நிமிஷத்துல கொத்துற என்ன ஆகுதுன்ட்டு. மச்சான் நைட் டைம்ல பீச்சில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே சிக்கனை சாப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? A few moments later. ஏப்பா என்னப்பா இது, மூளைக்கு மூளை முக்காட போட்டு ஒரு கூட்டமே தெரியுது. அட கன்றாவியே. லாரியில போயிட்டு இருக்கும்போது வைப்பர் மோட்டார் ஒர்க் ஆகாததுனால இந்த அறிவு ஜீவங்கள் போட்ட அற்புதமான ஐடியா தான் இது. எங்க அப்பா ஏய் நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டிய. நம்ம நாட்டுல டாக்டர் சீட்டு கூட ஈஸியா கிடைச்சிரும். ஆனா ட்ரெயின்ல அன்ரிசர்வ் கோச்ல போனா சீட்டு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அப்படியே சீட்டு கிடைச்சாலும் தம்பி லேடிஸ் நிக்கிறப்பா கொஞ்சம் மாறி உட்காருப்பா, தம்பி வயசானவன் நிக்கிறப்பா கொஞ்சம் எந்திரிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சீட்டை பிடிக்கணுவானுங்க. இதுல இருந்தா தப்பிக்க இந்த பையன் போட்ட மாஸ்டர் பிளான் தான் இது. எப்படி ஐடியா? நீங்களாம் உட்காந்து தாண்டா வருவீங்க, நல்லா படுத்துக்கிட்டே வருவான்ல. நக்கல்யா அவனுக்கு. ஏண்டா டேய், ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற நிக்கும் போது உங்க அக்க போர் தாங்க முடியலடா. அங்க பேரு அத்தனை பேர் பஸ் ஏற நிக்கிறாங்க, அப்பயும் சில்மேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளை உருண்டு அங்கிட்டு போறா, அவளை ரொம்ப இழுத்து உருட்டுறான் பாரு. ஆஹா அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானையா. அங்க பாரு அந்த பழம் படுற பாட பாரு, அம்புட்டு பழத்தை நசுக்கி ஜூஸ் கிடையாக்கிட்டானையா. பப்ளிக் பிளேஸ்ல தப்பு பண்ணது நம்ம லவ் இல்ல போனோனே பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். இல்ல எரியுதடி மாலா ஃபேன் போடு மச்சான், இந்த ரைடு சூப்பரா இருக்குல்ல. டேய் இத விடுறா, அங்க பாடுறா ஒரு ரைடு நடக்குது. நான் பாக்கலையா மச்சான், எங்க? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஏன்டா டேய் மணியை தொங்க விடுறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சிட்ட, எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியாவே வரையணும். இல்ல பாருல தலைவர் வந்து வேற லெவல்ல என்ன எடவியாது. இந்த கான்செப்ட் 2 பேரும் எவ்வளவு மெய் மறந்து ரசிக்கிறாங்க பாத்தீங்களா? வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ். என்னடி உரசுது, என்ன உரசுது? ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது, பிச்சு புடியா பிச்சு. The Bluetooth device is connected successfully. குமார் கையை வச்சு தள்ளாதப்பா. நான் எங்கப்பா கை வச்சு தள்ளேன்?
வாங்க சார் வாங்க சார், உங்களுக்காகவே சூடா மிளகா பஜ்ஜி கடை போட்டிருக்க, வந்து வாங்கி சாப்பிட்டு போங்க சார். யாரடா தாண்டி முக்காடு போட்டுக்கிட்டு செம்மையா ஸ்டெப் போடுது. சரி உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க, உங்க முகத்தை பார்க்கலான்னு பார்த்தா அது குரூப்ல டூப்பு. யாரும் தப்பா நினைக்க வேணாம், வண்டியில புடிச்சுக்கிறதுக்கு கம்பி இல்லாததுனால ஒரு கிரிப்புக்காக அங்க புடிச்சிட்டு வராங்க. பேசாம என்ஜாய் பண்ணுங்க. சரி இருக்கட்டும், அதுவும் பாவம் என்ன பண்ணும். தான் தலையில தானே மண்ணவாரி கொட்டிக்கிறதுங்கிறது இதுதான், வேற ஒண்ணு இல்ல. என்னையோட கலாய்க்கிறீங்க, இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். அந்த அம்மா வச்சு பரவாயில்ல, அதோட மண்டையில அடிப்படை அதுவே காரணமா இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு ஆங்கர் பாவம், அந்த ஆங்கரோட குரலையே கேட்டு ஃபாலோ பண்ணி போன அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? முட்டுல ஓபன் ஆயிருச்சு. அண்ணா வீடு வீடா தண்ணி கேன் போடுறாரு போல, அதான் ஜிம்முக்கு வந்து பழக்கம் மாறல. ட்ரெயின்ல போகும்போது நீங்க நைட் நேரத்துல மட்டும் பாத்ரூம் பக்கத்துல நின்னீங்கன்னா பல சம்பவங்களை பார்க்க நேரிடும். இத வந்துட்டான்ல. யோ, அவன் வந்து என்ன பிரயோஜனம்? அவன் எப்பயா வருவான்? இப்ப வருமோ எப்ப வருமோ ஆசப்போ. அங்க வந்துட்டா பாருங்க. வாகனம் நாயா நான் தண்டியா இருக்கிறா இவளாயா? உருவமா முக்கியம் தானே முக்கியம். ஆரம்பிச்சுட்டாங்களே. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. என் தலையில மண்ணள்ளி போட்டிய அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா இவரு அந்த மண்ணை வச்ச இவரோட தலையில முடிய வர வச்சுட்டாரு. அடேங்கப்பா, வேற லெவல் ஐடியாவா இருக்கு. புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சிருச்சு, கறி மீன் இல்லாம சில பேருக்கு சாப்பாடே இறங்காது. அப்படி ஒருத்தர் தான் இப்படி மீனை வரைஞ்சி சோத்துல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா. Only legends can understand. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. மாப்பிள எவனா தண்ணியில ஷாம்புவை கலந்துட்டான்டா. இந்த அர்கானே வாட்டர் பாய் இவனுக்கு பொண்ணுங்க தண்ணியில விழுந்தா மட்டும் எங்க இருந்தாலும் ஓடி போய் கண்ட இடத்துல கைய வச்சு காப்பாத்திடுவான். ஆனா அதுவே பசங்க விழுந்தா வந்துட்டானுங்க பாரு. டேய் நீங்களா எதுக்குடா இந்த ரைட்ல வரீங்க? உங்களுக்குலாம் வேற வேலையா இல்லையா? அப்படி போ, அப்படி ஏஞ்சு போ. டேய் கைய பிடிக்காரா? டேய் தள்ளுறா முதல்ல கைய விடுறா. நாங்க மொத்தம் 3 பேரு, எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. ஏமா உங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது? சரி ஓகே, கண்ணு தெரியுமா தெரியாதா? முன்னாடி 10 போக வேண்டியதுதானே. மாப்பிள்ள பஸ் ரிவர்ஸ்ல வந்துடா, ஓடுங்கடா. எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. Eat 5 star, do nothing. அந்த பையனுக்கு பயம் இல்ல. ஒரு கடைக்கு 2 பேர் வந்து அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு கிட்ட என்னத்தை விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இங்க சைடுல கோடு போட்ட டிஷர்ட் போட்ட ஒருத்தவன் அங்க சாமிக்கு படைச்சு தட்டுல வச்சிருந்த 100 ரூபாய நைஸா கை கொண்டு போய் மெல்லமா அதை யாருக்கு தெரியாம ஆட்டைய போட்டுட்டு இருக்கான். செக்யூரிட்டியும் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவனோட முதுகு மறைச்சு இருக்கிறதுனால அவன் எடுக்கிறது தெரியல. அந்த பொண்ணும் அவன் கூட வந்தவங்க கூட சின்சியரா பேசிட்டு இருந்ததுனால இதை கவனிக்காம விட்டுட்டாங்க. ஆனா கேமராவில ரெக்கார்ட் ஆயிடுச்சு. மச்சான் ஈஸியா தான்டா இருக்கு, நீ தாண்டா வா. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நன்றி நன்றி நன்றி.